ஹாய் எவ்ரிவன். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தா லெசன் 7ல் எக்ஸசைஸ் 7.1ல் ஏதிசம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், த ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பியர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 25%. ஓகே, யார் இன்க்ரீஸ் ஆகுது? எனக்கு ரேடியஸ் தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் இன் இட்ஸ் சர்ஃபேஸ். இப்போ மீனிங் என்ன, இப்போ எனக்கு ஒரு ஸ்பியரோடைய ரேடியஸ் வந்து 25% இன்க்ரீஸ் ஆனால் அதோட சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலாவும் எவ்வளோ பர்சன்டேஜ் எனக்கு இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்றது தான் இங்கே கொஸ்டின். ஓகே, தமிழில் பாருங்கள், ஒரு கோளத்தின் ஆரம் 25% வந்து அதிகரிச்சிச்சுன்னா அதிகமாகும்போது அதோட புறப்பரப்போட சதவீதம். ஆக்சுவலாக இவங்க கேட்குறது வந்து பர்சன்டேஜ் தான் நம்மளை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, சரி வாங்க சால்வ் பண்ண பார்க்கலாம். ஆக்சுவலாக ஒரு ஸ்பியர் வரைஞ்சிக்கலாமா? இது நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ரேடியஸ். இப்போ இது என்னவாக இருக்குன்னா 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். யார் இன்க்ரீஸ் ஆகிருப்பா? ஆர். அப்போது எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தா ஆரில் இருந்து இந்த 25% ஆஃப் த ஆர் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா, சரி அதை முதல்ல சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கிவன் என்னது, ஸோ ஆர். ஓகேவா, ஆர் இஸ் இன்க்ரீஸ்டு. ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, நமக்கு அதிகரிக்குதுன்னு பார்த்தா 25% அதிகமாக இருக்குது. அது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். தென் ஆர் ப்ளஸ் 25% ஆஃப் ஆர், இதான இன்க்ரீஸ் ஆன வேல்யூ. ஸோ ஓகே, ஆர் ப்ளஸ் 25% என்ன, 25/100. ஆஃப்னா என்ன, மல்டிபிள். ஓகேவா, ஸோ 25 ஆர். ஸோ கேன்சல் பண்ணிச்சா 1, இது 4. ஸோ ஆர் ப்ளஸ் ஆர் பை 4 கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? ஸோ 4 இன்ட்டு ஆர் 4r ப்ளஸ் ஆர் டிவைட் பை 4 ஆட் பண்ணாச்சா என்ன வரப்போகுது நமக்கு, 5r/4. ஓகேவா, ஸோ நமக்கு ஆக்சுவலாக இன்க்ரீஸ் ஆனதோடைய ஓகே புது ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா, ஸோ இன்க்ரீஸ் ஆச்சு பார்த்தீங்களா, இதோட ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆக்சுவலாக சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா, புறப்பரப்புக்கான ஃபார்முலா இருக்கலாமா, சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 4πr². ஓகேங்களா, இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம்னா, ஆக்சுவலாக ஓல்டு ஆர். ஆக்சுவலாக இது என்னென்னா முதல்ல இருந்தது, இது ஆஃப்டர், இது நியூவாக க்ரியேட் ஆனதில். ஸோ நம்ம இதை R1ன்னு எடுத்துக்கலாம், இது R2ன்னு எடுத்துக்கலாம். அதாவது இது ஓல்டு, இது வந்து நியூ ஆஃப்டர் இந்த 25% இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறமா. சரி ஓகே, அவன் டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபார்முலா கிட்டவே போயிடலாம். பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ். ஸோ சதவீதத்தில் அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, அதிகரிக்குது. ஓகேங்களா, ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நியூ சர்ஃபேஸ், நமக்கு புதுசாக ஒரு வேல்யூ கிடச்சி பார்த்தீங்களா, அதான் நியூ சர்ஃபேஸோட ஏரியா மைனஸ் ஓல்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேவா, ஸோ நம்ம பழையசாக ஒன்று இருக்கோம்ல, அதாவது முதலே நம்மக்கிட்ட ஆர் அப்படின்றது ஒன்று இருந்திருக்கலாம், டிவைடட் பை ஓல்டு சர்ஃபேஸ். இதே தான் நம்ம எழுதி ஆகணும். இந்த ப்ராஃபிட் ஃபார்முலாக்கு நம்ம ஆல்ரெடி எழுதியிருப்போம். ஓகேங்களா, ஸோ 8th 9th படிச்சிருப்பீங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதே ஃபார்முலா தான். ஸோ இன்க்ரீஸ் பர்சன்டேஜில் கேட்கறதால இன்ட்டு 100 நம்ம போட்டுக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ எப்படி இருந்தாலும் ஃபார்முலான்றது வந்து எனக்கு இது காமன் தான். இதில் இது வந்து R1, இது R2, ஏன்னா நியூ. இது வந்து R1, இதை மட்டும் நம்ம மாற்றிக்கலாம், ஏன்னா அது R1 R2 நம்ம எடுத்துருக்கலாம். ஓகே பார்க்கலாம். ஸோ 4πr2² மைனஸ் 4πr1² டிவைட் பை 4πr1² இன்ட்டு பர்சன்டேஜ்ன்றதால 100. ஓகேங்களா, ஸோ இப்போ ரெண்டுத்தில் யார் காமனாக இருப்போ, 4πr காமனாக இருக்கும், அதை வெளியே எடுத்துடலாம். 4πr2² மைனஸ் R1² டிவைட் பை 4πr1². 4π கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள், ஆக்சுவலாக R1 வந்து நம்ம R1 எடுத்துருக்கோம், R2 தான் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 5r/4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போது 5r/4² மைனஸ் R² டிவைடட் பை R². ஏன்னா R1ன்றது நம்ம என்ன தான் எடுத்துருக்கோம், R தான். ஓகே, டேரெக்டாக இன்ட்டு 100 மிஸ் பண்ணாமல் அதை போட்டுகிட்டே வந்துடலாம். சரி ஓகே, 5 பண்ணாச்சு நமக்கு என்ன வரும், 25r²/4 மைனஸ் R² டிவைடட் பை, ஸோ என்ன இருக்குது, R² இன்ட்டு 100. ஓகேவா, ஸோ ஒன்றும் இல்லை, கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். டினாமினேட்டர் ஒன்றுமே இல்லைனா நம்ம ஒன்றுன்னு கன்சிடர் பண்ணிடுவோம். தான் 25 × 1 25r² மைனஸ் 4² பண்ணாச்சு, சாரி 4² பண்ண பாருங்களேன், 16. ஓகேங்களா, ஸோ 4² பண்ணாச்சு என்ன வரும் போது 16r. அப்போ தான் கிராஸ் மல்டிபிள் பண்ணோம், டிவைடட் பை 16. இது ஆக்சுவலாக அந்த டினாமினேட்டர் 2 இருந்துச்சுன்னா என்ன ஆகிடும், ஒரு டினாமினேட்டர் கன்வெர்ட். ஆக்சுவலாக இது கீழே வந்துடுமா. ஓகே, 25ல் 16 போச்சுன்னா ரிமைனிங் 9. சரி ஓகேவா, 9r² டிவைடட் பை 16r². ஸோ 9r² கேன்சல் ஆகுமா, இன்ட்டு 100. ஓகேங்களா, இந்த 100 விட்டுறாமல் போட்டுகிட்டே வாங்க. சரி ஓகே, ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும் போது 9. இங்கே பாருங்களா, 4 4s are 4 × 25. அப்போ ரிமைனிங் என்ன இருப்போது, 9 × 25 டிவைடட் பை 4. இதுக்கு மேலே கேன்சல் பண்ணலாமான்னா கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அதை டேரெக்டாக மல்டிபிள் பண்ணிடலாம். 9 × 25 என்ன வரும்போது 225 டிவைடட் பை 4. ஓகேவா, இப்போ இதை டிவைட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஓகே, 4 5s are 20 பேலன்ஸ் 2, 4 6s are 24 பேலன்ஸ் 1, ஒரு டாட்டுக்கு ஒரு 0, 4 2s are 8 பேலன்ஸ் 2, ஒரு டாட்டுக்கு ஒரு 0 தாராளமாக சேர்த்துலாம். 4 5s are 20 0. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரப்போகுதுன்னா 56.25%. ஸோ இந்த அளவுக்கு அது என்னவாக இருக்குன்னா ரேடியஸ் வந்து, தட் மீன்ஸ் அந்த ஸ்பியர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுதான் அந்த ஸ்பியரோட இன்க்ரீஸ்டு வேல்யூ. ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ.